Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Death Note episode 21 part 1. ஓபன் பண்ணா அந்த யோட்சுபா குரூப்ஸ் கம்பெனியை காட்டுறாங்க. அவனுங்க பாத்தீங்கன்னா மீட்டிங் மேல மீட்டிங்கா போட்டு தள்ளுறானுங்க. ஏன்டா அடுத்த வாரம் தான்டா நினைச்சேன், என்னடா உடனே எப்பயோ போட்டீங்கன்னு கேட்டா வேற வழி இல்ல, நம்ம பண்ணித்தான் ஆகணும், ஏன்னா முக்கியமான விஷயம் பேச வேண்டி இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல, எரால்டோ காயிலுங்கிற பேர்ல இருக்க வெடி மீசாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிப்போர்ட் ஒன்னு கொடுத்துருப்பான். இதை கொடுக்க சொன்னதுமே எல்லு தான். சோ அப்படி அந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது எல்லு மீசா கிட்ட டைரக்டாவே பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாம மீசா பாத்தீங்கன்னா ஹிராவோட ஒரு தீவிரமான ரசிகையாமா. இந்த விஷயத்தை அவ சொன்ன உடனே இந்த அர்க்கானே ஒரு ஓந்தா மூஞ்சேன், இவன் அப்படியே லைட்டா கொஞ்சம் ஷாக் ஆவான். அண்ட் இன்னும் காதை தீட்டி வச்சு கேட்பான். இப்ப என்ன பண்ண போறானுன்னா எல்ல பத்தி விஷயம் தெரிஞ்சாகணும். அதனால மீசாவை புடிச்சு வச்சு கமர்ஷியலா இவங்க கம்பெனியோட ப்ரொமோஷனுக்காண்டி அவளை யூஸ் பண்ண போறாங்க. அந்த கேப்ல அவகிட்ட இருந்து உண்மையையும் வாங்க போறாங்க. இப்படி பிளான் பண்ணா நாமிகாவா என்ன சொல்லுவான்னா, எல்லாம் கண்டுபிடிச்சு இவங்க யாரு என்னன்னு ரிவீல் பண்ற வேலையை கொடுத்தது அந்த எரால்டோ கிட்ட, அவன் அந்த வேலையை இவங்க கிட்ட கொடுத்துட்டான்னா இது லாஜிக்கலாவே இல்லையாம்பா. அவங்களுக்கும் ஆமா இல்ல, பேசாம இதை பத்தி எரால்டோ கிட்டே கேட்டலாமாங்க. அப்படி முடிவு பண்ணிட்டு எரால்டோக்கு, அதாவது வெடிகிட்ட கால் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி நீ தான்ப்பா கண்டுபிடிக்கணும், எங்களால எல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி. அவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவான்னு வைங்க. அப்போ ரவுண்ட் டேபிள் போட்டு உட்கார்ந்து டைரக்டர்ஸா இருந்தானுங்களே, அதுல ஒருத்தன் தான் கிரா. அந்த கிரா என்ன பண்ணுவான், கிரிமினல்ஸோட பேர் எல்லாத்தையுமே நோட் புக்ல புலம்பிக்கிட்டே எழுதுவான். கிராவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படி இப்படின்னு. பட் இப்ப அவனுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சு போச்சு. எல்லு மீசாவை புடிச்சு வச்சு விசாரிச்சிருக்கான்னா டெஃபினட்டா அவ தான் செகண்ட் கிராவா இருந்திருக்கணும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப அவளை ஃப்ரீயா விட்டுருக்கான்னா அந்த டெத் நோட்டு அவகிட்ட இருந்து போன உடனே அவளோட மெமரிஸ் எல்லாமே மறந்து போயிருக்குது. அதுக்காண்டி அவளை நான் அப்படியே விட முடியாது, பேசாம நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் பான. அதை கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுவான். இப்ப கிராவா இருக்கவன் வில்லத்தனமா சிரிச்சுட்டு, எனக்கு பணம் பவர் அழகான ஒய்ஃபும் கிடைக்க போறா, இனிமேட்டு நீ யாராலையுமே தடுக்க முடியாது, அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட லைஃப் இன்சூரன்ஸ் அவளுக்கு போட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த ரெம்மு, என்ன இவன் இவ்வளவு கேடு கட்டவனா இருக்கான், இவங்கிட்ட அவன் மாட்டினான்னா கண்டிப்பா அவன் நிலைமை ரொம்பவும் சீரியஸ் ஆயிரும். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆஸ் யூஷுவல் அந்த புக் எங்க இருக்குமோ அதே இடத்துல அதை மறைச்சு வை, நான் மறுபடியும் வந்து வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு டெத் நோட் அங்கேயே வச்சுட்டு போயிருவான். ரெம்மு தான் மீசாக்கு ஆபத்துன்னு விடாதே, உடனே அதுல இருக்க ஒரு சின்ன பேப்பரை கிழிச்சிட்டு அவளோட ஞாபகத்தை திருப்பி கொண்டு வரணும்னு அங்க இருந்து கிளம்பிரும். அதே நேரம் இங்க எள்ளு வெடி எல்லாம் சேர்ந்து உட்காந்து நம்ம மீசா இருக்கல்ல அவளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லணும், அங்க இருந்து எப்படி நைஸா எஸ்கேப் ஆகணும், அவனுக்கு எப்படி ட்விஸ்ட் பண்ணி விடணும்னு. ஆனா அவ பாத்தீங்கன்னா சீரியஸாவே இல்ல, ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பான். மகளே அங்க போய் சொதப்புன செப்பல்ஸ் பிஞ்சிரும்னு சொல்லி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அனுப்பி வைப்பானுங்க. போறப்போ அவளுக்கு மேனேஜரா மோச்சி தான் போவான். அவன் பாத்தீங்கன்னா இது நமக்கு தேவையா, இதெல்லாம் வேண்டாத வேலைன்னு யோசிப்பான். பட் கிராவை தானே பிடிக்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அவ பார்த்துட்டு, என்ன மோச்சி ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, என்னை நீங்க மீசானே கூப்பிடலாம், நம்ம ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நேரா அந்த கம்பெனிக்கு போவாங்க. எப்படியும் இவளுக்கு வந்து இன்டர்வியூ மாதிரி வைக்க போறாங்க. அதனால மேனேஜரை உள்ள விட மாட்டாங்க, அவன் மட்டும் தான் போயாகணும். நல்லா பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பான். ஆனா இந்த அளவுக்கு அவன் எந்தூசியாஸ்டிக்காலாம் இருக்க மாட்டான். என்ன பண்றது, நடிச்சு தானே ஆகணும். அப்படியே கட் பண்ணா உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருப்பா. பாத்தீங்கன்னா அங்க போர்ட் மெம்பரோட மெம்பரா நம்ம வெடியும் உட்கார்ந்துட்டு இருப்பான். அதுவும் எப்படின்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எக்ஸிகியூட்டிவ் அட்வைசர்னு. அவன் பாட்டு கேஷுவலா பேச ஆரம்பிப்பான். அவளும் இவனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியே நடிப்பான். அப்ப அவன் என்ன சொல்லுவான், நாங்க உங்களை பத்தி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணோம், ஒரு திருடன் உங்க பேரண்ட்ஸை கொன்னுட்டான், அந்த கிரிமினல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான், ஆனா கிரா அவனை கொன்னுட்டான். சோ அதனால நீங்க டோக்கியோ வந்ததே கிராவை பார்க்க தான், என்ன கரெக்டான்னு கேட்பான். அப்படியே ஷாக் ஆயிருவா, எப்படி உங்களுக்கு இது தெரியும், யார் உங்ககிட்ட சொன்னான்னு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்க மூஞ்ச பார்த்தாலே எழுதி ஒட்டி இருக்குதே அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுவான். அங்க இருக்க போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் மிரண்டுருவானுங்க. பரவாயில்ல, எரால்டோ வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கான்னு. அது மட்டும் இல்லாம நீ இன்னும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, அந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற, அதை ஒழுங்கா சொல்லுன்னு உடனே இந்த டே மீசாக்கு பாத்தீங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து அப்படியே சைலண்டா உட்காரணும், அவ்வளவுதான். அவ அதை அழகா பண்ணுவான். உங்களை எள்ளு புடிச்சு வச்சுட்டாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் உங்களை புடிச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எங்களுக்கு ஒண்ணு விடாம வெலாவாரியா சொல்லுங்க, ஒரு சின்ன விஷயம் கூட மிஸ் ஆகக்கூடாது, ஏன்னா இந்த கம்பெனியோட ஃபேஸா நீங்க தான் மாற போறீங்க, அதனால எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, நடந்த உண்மையெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவ நடந்த விஷயம் ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சொல்லிடுவான். அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் செகண்ட் கிராலாம் கிடையாது, கிராவை பாக்குறதுக்காக வந்தனே தவிர நான் கிரா கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிடுவான். சரி உங்ககிட்ட யாரு பேசினா, நீங்க யார பாத்தீங்க என்ன ஏதுன்னு கேட்டா எனக்கு தெரியல, கண்ணை கட்டி இருந்தாங்க, அதனால பாக்கலாம்பா. சரி வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னாச்சு தெரியுமான்னு கேட்டா அதுவும் தெரியாது, நான் ஸ்பீக்கர்ல தான் கேட்டேன்பா. இப்படி இவ சொல்லிட்டு இருக்கத கேட்டவனே இப்ப அந்த ஆபீஸ்ல கிராவா இருக்கானே அந்த கிறுக்கு பையன், என்னால முடியல, இவ என்ன எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான்ட்டு ரெஸ்ட் ரூம்
போறேன்ட்டு போவானா, அவ எனக்குமே ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் நின்னு புலம்பி தள்ளுவா. என்னால முடியல, கேள்வியா கேட்டு உசுர் எடுக்கிறானுங்களே, எவ்வளவு நேரத்துக்கு சமாளிக்கிறது, மண்டை வெடிச்சிரும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் ரெம் என்ன பண்ணும், அது கிழிச்சிட்டு வந்த அந்த டெத் நோட்டோட பேப்பரை நம்ம மீசாவோட கையில லைட்டா வைக்கும். டப்புன்னு அவ கண்ணுக்கு ரெம் தெரிஞ்ச உடனே பயத்துல கத்த போவா, வாய முடியும். மேட்டர் என்னன்னா, டெத் நோட்ல இருக்க ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரை தொட்டா ஒன்னும் மெமரிஸ் எல்லாம் உடனே வந்துடாது. ஆனா அவளால என்னை இப்ப பார்க்க முடியும், அது போதும், அவளை அலர்ட் பண்ணி காப்பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி இது யோசிக்கும். ஆனா அவ பயந்துகிட்டு இருப்பா, என்ன திடீர்னு நம்ம கண்ணுக்கு ஒரு மான்ஸ்டர் தெரியுதுன்னு. ரெம் என்ன சொல்லும், நீ யோட்சுபா கம்பெனிக்குள்ள அவசரப்பட்டு வந்துட்ட, இங்க இருக்கவங்க எல்லாருமே டேஞ்சரான ஆளுங்க, உன்னை கொன்னாலும் கொன்றுவாங்க, அதை சொல்லத்தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன்னு சொல்லும். ஆனா அவளுக்கு மனசுக்குள்ள பீதி, ஐயோ இந்த மான்ஸ்டர் நம்மள கொல்ல போகுதான்னு. அது தெளிவா சொல்லிரும், நான் ஒன்னும் உன்னைய கொல்ல வரல, நான் உன்னோட ஃப்ரெண்டு தான், அதனால என்னைய பார்த்து பயப்படாதேன்னு. அதே நேரம் இங்க எல்லோட ஆபீஸ்ல காட்டுறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே பதட்டம், மீசா பத்திரமா எந்த ஒரு பஞ்சாயத்து வராம தான் இருக்காளா இல்ல மாட்டிட்டாளான்னு. அதே நேரம் நம்ம லைட் இந்த யோட்சுபா கம்பெனி பஞ்சாயத்து வர்றதுக்கு முன்னாடி கிரா எப்படி எல்லாம் கொண்டிருக்காங்க அந்த லிஸ்ட பாப்பான். பார்க்கும்போதே நல்லா தெரியுது அவன் எல்லாத்தையுமே யோசிச்சு பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான்னு. அதாவது அவனோட தாட்ஸும் இவனோட தாட்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. இன்டென்ஷன் இல்லாம அவன் யாரையுமே கொல்லல. நான் கிராவா இருந்தா கண்டிப்பா நான் அப்படித்தான் பண்ணியிருப்பேன், என்னோட ஐடியாலஜி அப்படியே வந்திருக்கே, ஒருவேளை நான் தான் கிராவா இருந்திருப்பனும் அப்படின்ட்டு மண்டைய போட்டு உடச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா கடைசியில கண்டிப்பா நான் கிரா இல்ல, என்ன கிரா கூட கம்பேர் பண்ணி நான் பைத்தியமே ஆயிடுவான் போலன்னு சொல்லிட்டு ஒரு சைடு அவன் மண்டைய உடச்சுக்கிட்டு இருப்பான்னு வைங்க. அதே நேரம் இங்க ரெம் லைட் தான் நிஜமான கிரா, இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏது பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கும். அவ கையடி எருமைன்னு கையை தட்டி விட்டுட்டு, ஆமா நீ முதல்ல யாரு, உன்னை பார்த்தா மனுஷ மாதிரியே தெரியலையேன்னு சொல்லுவாளா. ஆமா நான் தான் ஷினிகாமி, இதுக்கு முன்னாடி நீயும் நானும் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா சில பல காரணங்களால பிரிய வேண்டிய நிலைமைன்னு சொல்லும். அவ எனக்கு நீ என்ன பேசுறேன்னே புரியல, எனக்கு பயமா இருக்குதுன்னு ரொம்ப பதறுவா. அதுக்கப்புறம் லைட் தான் கிரான்னு சொல்ற, அது எப்படி பாசிபிள், உண்மையை சொல்லுன்னு கேட்ட உடனே ரெம் என்ன பண்ணும், டெத் நோட்டை பத்தி A to Z எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லும். நம்ம லைட் தான் ஏகப்பட்ட கிரிமினல்ஸை கொன்னு கிராவா இருந்தான், அதே மாதிரி தான் நீயும், ஆனா உனக்கு அவனை விட பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சுதான் நீ லைட்டையே கண்டுபிடிச்ச அப்படின்னு ஒண்ணு. அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு, எது லைட்டு கிரா, நான் செகண்ட் கிராவா, ஆத்தாடி அப்ப எல்லு சொன்னாலாம் கரெக்ட் தானான்னு அப்புறம் தான் அவளுக்கு விளங்குது. இப்படி ஒரு பிளான போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது லைட்டு தான். உனக்கு இன்னுமே லைட்டை பிடிக்குமான்னு கேட்கும். அவ அசந்துருவா, ஏன்னா இவளை பத்தி அதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குதே, நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் நம்புறேன், எனக்கு லைட்டை ரொம்ப பிடிக்கும், அதுவும் அவன் கிரான்னா இன்னும் சூப்பர் அப்படி இப்படிம்பா. நீ இன்னும் மாறலாமா, அப்படியே இருக்க, லைட்டா அப்ப பிடிச்சவ இன்னுமே வெயிட்டா தான் பிடிச்சிக்கிட்டு இருக்க, லைட்டா கூட நீ நகரல. சோ அப்படி இருக்கும்போது நீ லைட்டு கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லும். தேங்க்யூ ஷினிகாமிபா, என் பேரு ரெம்மு, பட் என்னன்னா இப்போ அந்த டெத் நோட்டை வச்சிருக்கவன் சரியான அரகுற பைத்தியம், மூலகட்ட மூதேவி, அவன் அடுத்து என்ன பண்ணுவான்னு தெரியல, அதனால கேர்ஃபுல்லா இரு. அது மட்டும் இல்லாம இந்த யோட்சுபா கம்பெனில இருக்க போர்ட் மெம்பர்ஸ்ல ஒருத்தன் தான் அவனும், நீ இப்போதைக்கு லைட் என்னென்ன பண்ணிட்டு இருக்கானோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு ஒண்ணு. அப்ப நான் நார்மலா இருக்கணும், எதையுமே வெளியே காட்டிக்க கூடாது, அவ்வளவுதானேன்னு சொல்லுவாளா. அதுவும் ஆமாங்கும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இப்ப கிராவா இருக்கவன் எவனோ அவனை மட்டும் நீ நம்பிராத, நீ எப்பவும் போல இன்டர்வியூக்கு போ, நான் அந்த லூசு பயலுக்கு பின்னாடி தான் நின்னுட்டு இருப்பேன், அவன் தான் இப்ப இருக்கிற கிரா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கும். சரி ரைட்டு நேரா இன்டர்வியூக்கு போவா. கொஞ்சம் மேக்கப்போட லேட் ஆயிடுச்சு, மத்தபடி ஒரு பஞ்சாயத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு இப்ப ரெம் யாருக்கு பின்னாடி நிக்குதோ அவன் தான் கிரா அப்படின்ட்டு அப்படியே பாப்பா. பார்த்தா ஹிகுச்சின்னு அங்க ஒருத்தன் இருப்பான், இவன் தான் இப்ப கிரா, மாட்னியாடா பம்பர கட்ட மண்டையா, இதுக்கப்புறம் தான்டா ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுங்கிற மாதிரி யோசிப்பா. சரி அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, லைட் ஏதோ பிளான் பண்ணிருக்கான் போல, அந்த பிளான் படி எல்லாம் நடக்குதா இல்ல நம்ம மீசா ஏதாச்சும் சொதப்புறாளா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.